உலகின் முன்னணி தொழில் வல்லரசுகள்ல ஒன்றாகவும் நவீன உற்பத்தி, துல்லிய பொறியியல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மோட்டார் வாகன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் வலிமையோட ஐரோப்பாவின் முதுகெலும்பா இருக்கிற ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் பெருமை அடைகிறேன். தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம். இந்தியாவிலேயே அதிகமான டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியையும் உற்பத்தி துறை வளர்ச்சியையும் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம். இந்தியாவிலேயே அதிகப்படியா 48 விழுக்காடு நகர்மயமான மாநிலம். அதிக அளவிலான தொழிற்சாலைகளும் பணியாளர்களும் இருக்கக்கூடிய மாநிலம். ஸ்ரீகன்பால்க் என்கிற ஜெர்மனியர் 18ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்று இந்தியாவிலேயே முதலா பைபிள தமிழின் மொழிபெயர்த்து அச்சிட்டார். தமிழின் பெருமையை அவர் சொல்லியிருக்கிறார். ஜெர்மனி போலவே தமிழ்நாட்டுக்குன்னு பெரிய வரலாறும் பாரம்பரியமும் இருக்கு. தமிழும் ஜெர்மனும் உலகின் பழமையான மொழிகள்ல முக்கியமானவை. தமிழுக்குன்னு மிகப்பெரிய இலக்கிய தொன்மையும் மரபும் இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாடு தமிழ் நிலத்துல இருந்ததற்கான ஆய்வறிக்கைகள் இருக்கு. இப்படிப்பட்ட மாநிலத்துல தொழில் தொடங்க உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன்.